ப்ராஜெக்ட் பண்ணோம் இன்னைக்கு. சும்மா இன்னைக்கு சொசைட்டிக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணுங்க. அதுக்கு அழகாக கவர்மெண்ட் நீங்கள் 2 ப்ராஜெக்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் போர்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு நம்ம கொடுக்குறோம், டாய்லெட் டாக்டர் கட்டி கொடுக்குறோம். இது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா சொசைட்டிக்கு போய் ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு டாய்லெட் டாக்டர் நம்ம கட்டுறோம் அப்படின்னா அந்த ஸ்கூலில் ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா அந்த 2000 ஸ்டூடெண்ட்ஸும் போய் அந்த பேரண்ட்ஸில் சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து எங்களுக்கு டாய்லெட் டாக் ரோட்டரிங்கிற ஒரு சங்கத்தில் வந்து கட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக் இமேஜ் டெவலப் ஆகும். சார் பேசிக்காக நம்ம என்ன செய்யணுன்றது பப்ளிக்கு போகணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியணும். அந்த பப்ளிக் இமேஜ் ரொம்ப முக்கியம். பப்ளிக் இமேஜ் டெவலப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கிராண்ட்ஸை நம்ம கேட்கக்கூடிய ஃபவுண்டேஷன்ஸை நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. ரோட்டரி நம்மளும் கொடுக்கலாம், அது நம்மளுடைய கையில் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய நம்ம எல்லாருமே யுனைட்டா ஜாயின் பண்ணி ஒரு விஷயத்தை செய்யும் போது மிகப்பெரிய ஒரு சக்சஸாக இருக்கும். அது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங். சார் நமக்கு கடவுள் நம்ம எல்லாருமே அவனோட புண்ணியத்தில் நல்லா இருக்கணும். நம்ம 2 கை இருக்கு, கடவுள் படைச்சிருக்காரு, ஆரோக்கியமாக இருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு சொசைட்டிக்கு செய்யணும்னு ஒரு சொசைட்டியில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கும் போது நம்ம ஹெல்ப் பண்ணாமல் யார் சார் இந்த சொசைட்டியில் ஹெல்ப் பண்ண போறா? இந்த கை கொடுக்கும் போது கிடைக்கக்கூடிய இன்பம் பெறும்போது கிடைக்காது. நீங்க 4 பேருக்கு கொடுக்கும் போது அதோட மன மகிழ்ச்சி இருக்கும், பெறும்போது குற்ற உணர்வு இருக்கும். பெரும்பாலும் நம்ம வந்து என்னைக்குமே நம்ம 4 பேருக்கு கொடுக்குற இடத்துல இருக்கணும். அதுக்காக நம்ம இன்னொன்று வாங்குறோம்னா நம்ம பெறல, அவங்களுக்காக நம்ம ஒரு பிரிட்ஜா இருந்து ஒரு நல்ல விஷயத்தை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஸோ நம்ம எல்லாரும் ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம யுனைட்டடாக இருந்து கண்டிப்பாக இந்த கிராண்ட்ஸ்ல நிறைய பேர் பேசுறதுக்கு இருக்கிறாங்க. எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணலாம். சிஎஸ்ஆர் ஃபண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்காக கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நிறைய கம்பெனிஸை நம்ம அப்ரோச் பண்ணோம்னா சிஎஸ்ஆர் கொடுக்குறது நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. நம்ம தான் சார் கேட்கறதுக்கு தயங்குறோம். கேளுங்கள். உண்மையிலேயே கண்டிப்பாக நம்ம டிஸ்ட்ரிக்ட் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த கிராண்ட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஒவ்வொரு சங்கத்துடைய வளர்ச்சியும் சரி, நம்ம போய் மெம்பர்ஷிப்பை போய் தேடி கூப்பிட வேண்டியதில்லை. நம்ம செய்யக்கூடிய சர்வீஸ் ப்ராஜெக்டை பார்த்து நானும் ரோட்டில் சேரணும்னு வரணும். நீ என் கிளப்ல வா, என் கிளப்ல சேரி இழுத்து போடக்கூடாது. நம்ம ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய சர்வீஸ் ப்ராஜெக்ட் நல்ல முறையில் பப்ளிக் ரீச்சபிளாக இருக்கணும், சொசைட்டிக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டாக செலக்ட் பண்ணி பண்ணுங்க. கண்டிப்பாக நம்மளுடைய ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3000 எல்லாரும் சொன்னபடி நம்மளுடைய ஜோன் 5 டிஸ்ட்ரிக்ட் ஜோன் 5 சொல்ல முடியாது, ஆல் ஓவர் ரோட்டரி இன்டர்நேஷனல் எடுத்தாலுமே நம்ம டிஸ்ட்ரிக்ட் 3000ன்றதுக்கு ஒரு தனி ஒரு நேம் இருக்கு, ஒரு பெருமை இருக்கு. அதை வந்து நம்ம செய்யக்கூடிய செயல் மூலமா நம்ம திருப்பி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக வரும் வருடத்துல நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து யுனைடெட் ஃபார் குட், அது அழகான ஒரு டீம், எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம எல்லாரும் பண்ணி நல்ல ப்ராஜெக்ட்ஸ்